வல்லவர், அறிவிக்க வல்லவர். எனக்கு விரோதமா எழும்புற 1000 பேர் எழுப்பினாலும் என்னை தூக்கிவிட வல்லவர். நாம் சமுத்திரத்தை அழிந்து போனாலும் கர்த்தர் தாமே கரம் பிடிக்கிறவர். கர்த்தர் தாமே எங்களுக்காக எழுந்தருளுகிறவர். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். 30, 60, 100 எல்லாம் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கா என்னை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஏசியா ஏசியா என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவனுடையதான அந்த சென்டென்ஸ, இயேசு யார் என்கிற அந்த மகிமையின் தேவனை அறிந்து கொள்ள அறிவு வர வர அவரை குறித்த ஞானம், அவரை குறித்த தெளிவு, அவருடைய வசனங்கள், அவருடையதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வர வர என்ன ஆயிருது, இயேசு யாருன்னு தெரிந்து கொள்ள போய் என்ன ஆயிட்டோம், நம்ம மகிமை அடையவர்களாக சூரியனை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிப்பதை போல இல்லையா, வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருடைய முகங்கள் பிரகாசிப்பதை போல நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு யார்? மத்தேயு 1:1 இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அவங்களும். மத்தேயு 1:1 தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்துல மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம 6வது வந்துட்டோம். ஆனால் என்ன டாப் ஆர்டர்லாம் இருக்கிறோம் பாருங்களேன். இவர்களை பழைய ஏற்பாடை விட்டு நம்ம வெளியே வரவே முடியல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அங்கேதான் இயேசுவினுடைய காரியங்கள் ஜெயமாய் அறியாமல் தொழுது கொண்டவர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். டாப் ஆர்டர் சொல்லப்படுகிற தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணிகள். இந்த பழைய ஏற்பாட்டுல பிதாக்கள் லிஸ்ட்லயே டாப்ல இருக்கிற ஒருத்தர் ஆபிரகாம். அதே போல ரட்சகர்கள்ல டாப்ல இருக்கிற ஒருத்தர் மோசே, கற்பனைகள் கட்டளைகள் காலங்கள்ல. பின்பதாக ராஜாக்கள் மத்தியில டாப்ல இருந்த ஒருத்தன் தாவீது. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி இந்த 2 பேரையும் சொல்றாங்க. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் சொன்ன முறைமைகளை அவர் மாற்றுகிறவர் அல்ல. முறைமைகளை யாருக்காகவும் அவர் மாற்றவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு பலியிட்டாங்கன்னா, ரத்தத்தினால பலியிட்டாங்கன்னா, பின்வந்தவர்கள் சரி என்னங்க இப்படி பண்றீங்களே, நம்ம கொஞ்சம் மாத்தி பண்ணுவோமா, அப்படிலாம் கிடையாது. முறைமைகளை அவர் அழகாக கடைபிடித்தார்கள். மாற்றம் செய்யாத தேவன், தேவ குமாரன் அதை நிறைவேற்ற போகிறார் என்பதனாலதான் முறைமைகளை என்ன செய்யல, யாரும் மாற்றவே இல்லை. ஆபிரகாம் என்ன செய்யறான், ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேலை வைக்கலாமான்னு அவனே விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர் என்ன நிராகரிக்கிறான். நோ, உங்ககிட்ட பிறந்திருக்கிறான், அவனே ஒரு ஜாதியா மாத்துறான், நோ ப்ராப்ளம். ஆனா ஈசாக்கு தான் அவன் கர்ப்ப பிறப்பா இருப்பான், அவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் சொல்லி ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமோட பேசுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அதே போல மோசேயிடத்திலையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, தேவனுடைய முறைமைகளை மாற்றுகிறார்கள். கீழே கன்று குட்டிகளை வைத்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அவர் ஆராதிக்க கோபம் மூழ்கிறது. அந்த ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் ஆராதிக்கிறாங்கிறதுக்காக தேவன் தன்னை மாற்றிக்கொள்கிறார் அல்ல. கற்பனைகள் கட்டளைகள் நியமங்கள் பிரமாணங்கள் எவைகளோ அவர்களை ஆராதிக்கவே தேவ ஜனங்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல தாவீதுடைய காரியத்திலையும் ஒரு ரதத்தின் மேல கர்த்தருடைய பெட்டியை வைத்து ரதத்தின் மேல அதை பூட்டி மாடுகள் நடந்து போக அப்படி அவர்கள் டான்ஸ் எல்லாம் ஆடிலாம் போனா. ஆனால் அந்த ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெட்டி அசையவே ஊசா தன் கையை நீட்டவே அவன் தேவ சன்னதிலே அடிக்கப்பட்டு செத்தான். பின்பதாக தான் உணர்ந்து கொண்டாங்க, இப்படி அல்ல, கர்த்தருடைய பெட்டியை சுமப்பது என்பது லேவியர்கள் தோள்களிலே வந்த பாரம், அது அவர்கள் பங்கு என்பதை உணர்ந்து பின்பதாக அந்த பெட்டியை லேவியர்கள் சுமந்து கொண்டு போக, அப்படியாக தேவனுடைய பெட்டி எருசலேம் நகரிலே தாவீது போட்ட கூடாரத்துல வைக்கப்பட்டு அப்பம் பிற்கப்பட்டு திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவ குமார அடையாளங்களை மாற்றவே முடியாது. ஆமென். இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை மேல விட்டு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன செய்யறோம், பழைய ஏற்பாட்டாளர்கள் தான் இவங்கெல்லாம். யாரு? பழைய ஏற்பாடுங்கன்னு சொல்லி நகர்ந்துடுறாங்க. பழைய ஏற்பாடு என்பதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. நம்ம புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். புதிய ரத்தத்துக்கு பங்குல இயேசுதான் நமக்கு எல்லாத்துக்கும் மேலானவர். ஆகவே அவரை நாங்க சார்ந்து கொள்றோம். ரொம்ப நல்லது, நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆனா ஓப்பனிங் என்னதான் போடுது, புதிய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பிள்ளைகள் தானே, பேசாம வேற என்னத்தை எழுத வேண்டியதானே. என்ன போடுறாங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது. இதே எழுதுறீங்க. அப்புறம் அல்லேலூயா.
வேதம் தெளிவா இருக்குது, மனுஷங்க தான் தெளிவா இல்லைன்னு தெரியுது இதுல இருந்து. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பல ஏற்பாட்டில் தான் பாருங்களேன், உலகம் வேறு திசையில் இயங்கிச்சு. அன்றைக்கு உலகம் வேறு திசையில இறங்கிச்சு. ஆபிரகாம் நாட்கள்ல உலகம் வேற திசையில இறங்கி இயங்கிட்டு இருக்கு. என்ன உலகம் அது? தன்னை அவங்களுடைய அரசு, அவங்களுடைய காரியம், அவங்க தனக்கு நியமித்து கொண்டதா ஒரு மரத்தை வணங்குவாங்க, கற்களை வணங்குவாங்க, இல்லைன்னா சூரியனை வணங்குவாங்க. எது அவங்களுக்கு பயங்கரமா தோணுதோ அதையெல்லாம் வணங்கி கொண்டு அதன் பின்பதாக போன ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ஆனா உலகத்திலே யாருமே இல்ல தேவனை வணங்குகிற ஒருவர் கூட இல்லாத பொழுது ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவன் உள்ளே வந்து இவர்களோ தன்னை புதிதாக பிறந்த பரலோக வாசிகளாக ஜாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆனா என்ன செய்யறான்? அவன் மத்தவங்களோடு சேராம, உலகத்தோடு அந்த பெருங்கூட்டத்தோடு சேராம, ராஜ்யங்களோடு சேராம தன்னை தனித்தவனாக தனித்த இனமாக காண்பித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமானவைகள்லாம் நிறைய பேர் நடந்தாங்க. அவங்களுடைய கூட்டமே, அவங்க குடும்பமே, அவங்க கூட சேர்ந்தவங்களே, அவங்களுக்கு பேரா வந்தவங்களே என்ன செய்யறாங்க? இல்ல எங்களால முடியல, உலகத்தோடு பயணம் செய்தவர்களாங்க, திடீர்னு எங்களை உன்னதத்தை நோக்கி பயணம் செய்ய எங்களால் என்ன செய்ய முடியாது, கூடாது என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்தங்களை பாருங்க. அந்த ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா? ஆகிரியாம இன்னைக்கு பார்க்க முடியல. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு? ஏன் இவனால மாற முடியல? ஏன் இந்த ஆபிரகாமால வந்து உலகத்தோட சேர்ந்து போக முடியல? பாருங்க, அவன் என்ன செய்யறான்? தன்னை விட்டு லோத்தை பிரித்து எடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். தன் உடன் சகோதரன், தன்னுடைய கூடவே வந்தவன் கானானுக்கெல்லாம் அழைத்து சென்று விட்டான். ஆனால் என்ன செய்யல? லோத்தை வேறு பிரிக்கிறான் ஆபிரகாம் இல்லையா? ஆகார் பாருங்க, இவனுடைய குடும்ப நடத்தின ஒருத்தி, அல்லேலூயா, குழந்தை பெத்துக்கிட்ட ஒருத்தி. ஆனால் என்ன செய்யறான்? ஆகாரையும் இஸ்மவேலையும் கூட அவன் என்ன செய்யறான்? தன் பிள்ளை தான், முதல் பிறந்த பிள்ளை. ஆனாலும் என்ன செய்யறான்? இருக்க முடியல. ஏன்? தேவனுக்கு விரோதமான வாக்கு தத்தங்களை பெற முடியாத, தீர்க்கதரிசிகளுக்குள்ளே வர முடியாதவர்களை அவனை வேறுபடுத்தி விடுறான். தண்ணியை தந்து நீ கிளம்புமான்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா, அம்மாவல்லையா சொல்லுங்க. லோத் அனுப்பிட்டான், ஆகார் அனுப்பிட்டான், இஸ்மவேல் அனுப்பிட்டான். பின்பதாக சாரால் இறந்த பின்பு ஒரு 6 பிள்ளைங்க கேத்துராள் என்கிற சிறியோடு சேர்ந்து பெறுகிறான். அந்த 6 பிள்ளைகளுக்கு கூட நன்கொடை கொடுத்து ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அனுப்பி விடுறான். என்னங்க, யாருங்க அவன்? ஏப்பா கூட்டம் சேர்த்துக்க வேணாமா நீ? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆபிரகாம் அதே மாதிரிதான். நானும் வாங்க, எல்லாரும் வந்துருங்க, எல்லாம் உள்ள வந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்துக்கோ, பரவாயில்ல, உங்களை போல நானும் மாறிக்கிறேன், உங்களை போல நானும் இருந்துக்கிறேன். நோ, அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் போலதான் இந்த ஆபிரகாம் இருப்பான். கூட்டம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கும்பலை கூட்டிக்கிட்டு, தேவனுக்கு விரோதமா இருக்கிறாயா, தேவன் முன்னால் ஆராதிக்க முடியாதா, பரவாயில்லைங்க, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்க, இல்லைன்னா ஒரு வேலை கிடக்கலாம், அதான் முக்கியம். இந்த ஆபிரகாம் அதே மாதிரிதான். கானானுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ ஆராதிக்கிறனா அதுக்காக நானும் ஆராதிக்காம இருக்க முடியாது, நீ விட்டு போயிட்டீங்கன்னா நான் அதற்காக விட்டு போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்துல நிற்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை விட்டு கலைந்து விடுகிறார்கள். ஏன்? தேவன் தந்த ப்ராஜெக்ட், தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம். அது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், சொல்லும் போதே இப்படிதான் சொல்ற, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகவலை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன் வம்சங்களா உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க வார்த்தை. என்ன சொல்லிட்டாரு ஆபிரகாம்கிட்ட? எப்பா, தேவன் ஆபிரகாமுக்கு தன்னுடைய குமாரனை அறிவிக்கிறார். முதல் சுவிசேஷம் யாருக்கு? ஆபிரகாம் சொல்லப்படுது. என்ன அறிவிச்சிட்டாரு? தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை உன் சந்ததிக்குள், பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததிக்குள்ள அப்படின்னு அர்த்தம். இவனை கொண்டு தேவன் என்ன செஞ்ச போறாரு? செய்ய போற காரியங்களை குமாரனை அறிவிக்கிறார் தேவன் அவனுக்கு. யாருக்கு? தேவ குமாரனை. நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க.
கோடான கோடி பேர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லி அவன் ஒருவன் மாத்திரமே தான் இருக்கான். எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவங்களுக்கு நடந்துச்சா, ஐயோ அந்த அக்காவுக்கு நடந்துச்சா, இந்த இவங்களுக்கு சுகமாச்சா, இந்த அவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்களா, இந்த அவங்க அது வாங்கிட்டாங்களா, இது இவங்க வாங்கிட்டாங்களா, எதுவுமே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட எப்படிங்க விசுவாசித்து இருக்க முடியும்? என்ன விசுவாசம், என்ன இருந்துச்சு அந்த வாக்குத்தத்தம், என்ன பேசிட்டாரு? குமாரனை காண்பித்து விட்டார் தேவன். ஆபிரகாம் பயங்கரமான மகிழ்ச்சி. குமாரனை கண்ட ஆபிரகாம் தேவனை துதிக்கிறான். பூமியில் வம்சங்களா உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி குமாரனை தேவன் காண்பித்து விட்டபடினால என்ன செய்யறான்? பிதாவாகிய தேவனை ஆபிரகாம் அறிந்து கொள்ளுகிறான். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இயேசு தேவனுக்கு, அதாவது குமாரனை அறியாதவன் பிதாவையும் அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஒருவன் பிதாவை அறியவே முடியாது. இதான் பரலோகத்தினுடைய லா, பூமியில கொடுத்த லா தான். குமாரன் நீங்க அறியாமல் பிதாவாகிய தேவனை நீங்க அறியவே முடியாது. குமாரனை அறிந்தவனே, விசுவாசிக்கிறவனே தேவனை விசுவாசிக்க முடியும். ஆமென் சொல்றீங்க, இது பெரிய சத்தியம். எனக்கு தான் சொன்னார், அப்பா குமாரனை தெரியாதவன், இயேசுவை அறியாதவன் பிதாவையும் அறிய முடியாது. இயேசுவை விசுவாசிக்க பிதாவை விசுவாசிக்க முடியாது. அப்ப தேவனை விசுவாசிக்கிறான்னா குமாரனை அறியாமல், குமாரனை விசுவாசியாமல் தேவனின் ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறேன். நேரத்தை காண்கிறேன் பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஆபிரகாமுக்கு குமாரனை அறிவிக்கிறார், சுவிசேஷமாக அறிவிக்கிறது. எப்படி நம்புகிறான்? இன்னைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, யாரும் நம்ப முடியல. ஏன் முடியலன்னா அவங்க ஃபேமிலியில அவ்வளவு பேர் இருக்காங்க, உறவுகள் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள நோய் இருக்குது, பிசாசினுடைய திட்டங்களை அவங்க கையில வைத்திருக்கிறாங்க. பிசாசின் திட்டங்களை கை வைத்திருக்கணும், அவங்களை அழிஞ்சு போகணும், இவங்களுக்கு இப்படிலாம் ஆகணும், அவங்களாம் ஒண்ணுமெல்லாம் போகணும். இதெல்லாம் யாரு திட்டம் சொல்லுங்க? பிசாசின் திட்டம் இவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா புடிச்சு சண்டை போட்டுறவனாக்கும், வந்தாங்கன்னா யாரும் இல்லாம பண்ணிடுறவனா, கர்த்தர் நாமத்தை சபிச்சிருவனாக்கும். சபி பிசாசின் திட்டம் அது. ஆனா தேவ திட்டத்தை கையில் எடுத்த ஆபிரகாம் பாருங்க என்ன பண்றான்? தனக்கு தேவனுக்கு விரோதமா இருக்கிறான லோத்து, போப்பா எங்க போயிட்டான்? சோதம் குமாரா. பிசாசு திட்டம் அது. சோதம் குமாராக்கு போயாச்சு. ஆனா நீ எகிப்துக்கே ஓடிரு, எங்க தானே வந்த, நீ அங்கே போயிரு. இல்ல உனக்கு பிள்ளை பெத்தேன், இந்த பிள்ளையா வேண்டாம் எனக்கு, இஸ்மேல் தூக்கிட்டு ஓடு. குடும்பம் அப்படி இருக்குது. ஏன்னா அவன் குடும்பத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. கர்த்தர் உனக்கு என்ன செய்தா பாத்தியா? உனக்கு எப்படி வந்துடுச்சு? இவ்வளவு நாள் நீ போனிய சபைக்கு, உனக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? என்னதான் தர்றோமே நாங்க தான், என்னதான் கிடைச்சது? என்னதான் கிடைச்சது? அல்லேலூயா. அவங்க சொல்லிருக்கலாம், பதில் சொல்லுமா இல்லையா? என்ன கிடைச்சது? என்னதான் கிடைச்சதுன்னு கையில காமிச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்ப முடியல அவங்களால? இந்த வார்த்தையை, பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த வார்த்தையை என்ன செய்யல இவங்களால அறிய முடியல. ஏன் அறிய முடியல? இயேசு யார் என்பதை அவங்களால அறிந்து கொள்ள முடிந்தாதான் இந்த வசனத்தை அவங்களால அறிய முடியும். இவன் அறிந்து கொண்டான், அதனால என்ன செய்யறான்? பிதாவாகிய தேவனை கண்டடைகிறான். குமாரனை அறியாதவன் பிதாவை அறியான். அப்படிதான் வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாடு என்ன? குமாரனை அறிய முடியாதவன் தேவனை அறிய முடியாது, குமாரனை விசுவாசியாதவன் தேவனை விசுவாசிக்க முடியாது. ஆபிரகாம் குமாரனை விசுவாசிக்கிறான், தேவனை கண்டடைகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய அறிவிப்பு தேவன் தருகிறார் அவனுக்கு. ஏப்பா என் குமாரனை அறிவிக்கிறேன் பாருன்றாரு. இன்றைக்கு எல்லாரும் அனுபவிக்க முடியல. தேவனால எல்லாம் கூடும் என்றும் வாக்கு தத்தம், குமாரனை வாக்கு தத்தம் பண்ணினதால் அவள் செய்ய போகிறதையும் அறிந்திருந்தான் அவன். குமாரனை விசுவாசிக்கிறவனே தேவனை விசுவாசிக்கும். வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி இயேசுவின் வரலாறை படிக்கிறாங்க, நம்ம போதிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அப்படித்தான குமாரன் இருக்கணும். அம்மா வழியா சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? விசுவாசத்தினாலே, குமாரனை அவன் விசுவாசித்ததுனால திரளான வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான், திரளான தீர்க்கதரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான், திரளான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான், திரளான தலைமுறைகளை அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் ஆபிரகாம் மாறிவிட்டான். யாரை விசுவாசிச்சான்? இந்த இயேசு யார் என்பதை அவன் அறிந்ததுனால
பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இயேசு யாருன்னு நீங்க அறிய அறிய திரளான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இயேசு யார் என்பது நீங்க அறிய அறிய திரளான வாக்குத்தத்தங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் இயேசு யார் என்று நீங்கள் அறிய அறிய திரளான தலைமுறைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கானானை ஆபிரகாம் சுதந்தரிக்கிறான். எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அதை சுதந்தரிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருக்கணும் இல்லையா? என்ன சொல்றாங்க? இப்படி சொல்றாங்க பாருங்க. இன்னொரு வசனம் எடுங்க, அப்போஸ்தலர் 3 எடுங்க. இந்த ஆபிரகாமை குறித்து இந்த பெந்தகோஸ்து நாள்ல பேசும்போது என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் நடந்த ஒரு அற்புதத்தை வைத்து சொல்றாங்க. 3வது அதிகாரத்துல 24, 25 வாசிக்கிறோம் பாருங்க. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு புத்தராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்தராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். பிரீச்சிங் என்ன? புது ஏற்பாட்டோட பிரீச்சிங் என்ன? இயேசு யார் எப்படி காமிக்கிறாங்க? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினார் பாத்தீங்களா, பூமியில வம்சம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று. அந்த இயேசுவை தான் கர்த்தர் எழுப்பினார். அந்த இயேசுவை தான் உங்க இடத்துல கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லிதான் உபதேசம் நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டீங்க. ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் எப்படி இருந்தான்? இவன் ஜாதிகளை பெற வேண்டும். இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் என்ன புரிஞ்சுக்கிட்டான். குமாரனே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. நான் சும்மா இருக்க முடியாது, நான் என்ன செய்வேன்? ஜாதிகளை பெற வேண்டும். ஏன்? குமாரன் வரப்போறாரு. திரள் ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக மாற வேண்டும். தேவனை நம்பும் விசுவாசிக்கும் ஆராதிக்கிற ஒரு சந்ததியை நான் பெற வேண்டும். ஏன்னா குமாரன் உள்ள வந்துட்டார். இயேசுவை அறிந்து கொண்டான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஜாதி, புதிதாய் பிறந்த ஜாதினா, பரிசுத்தமான ஜாதினா, தீர்க்கதரிசிகளுக்கு ஜாதினா, வாக்குத்தத்தங்களுக்கு ஜாதியானா, ஆசீர்வாதங்களுக்கு ஜாதியாக நான் இருக்க விரும்புகிறேன். கரங்களை மேல வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சந்ததியாக அவன் மாறியே போயிட்டாங்க. சில என்னெல்லாம் குமாரனை வைத்து விசுவாசித்தானோ அதையெல்லாம் ஆபிரகாமுடைய ஜாதியா ஆபிரகாம் கண்டடைந்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தீர்க்கதரிசி கூட அப்படிதான் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்குன்னா, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள். உள்ள போற நேரம் இல்ல, அப்படியே வசனம் சொல்லி கேட்டுங்க. அவன் ஒருவனா இருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனா மாறிச்சு பாருங்க அந்த சந்ததியே. ஒரே ஒருத்தன் தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யாரும் தேவனை விசுவாசிப்பது கிடையாது. அநேகம் பேர் என்ன பண்றாங்க? உலகத்தை விசுவாசித்து உலகத்தை நோக்கி பார்த்து அதுல பிரயாணிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் இயேசுவகம் தொட்டுக்க வலிச்சுக்கொண்டு தெரியுமா உங்களுக்கு? தொட்டுக்கோ வலிச்சுக்கோன்னுவாங்க. எதுக்குன்னா அப்படி அவ்வளவுதான் இருக்கு சட்டியில. அதை எடுத்து தொட்டுக்கோ, முடியலையா இன்னும் கொஞ்சம் எடு, 2-3 எடுத்து என்ன செய்ய, கொஞ்சம் சோப்பாட போடு, இந்த தோசை எடு, சர்ன்னு வலி இருக்கிறதெல்லாம் வந்துடும், சாப்பிட்டுக்கோ. அப்படிதான் இயேசு வச்சுக்கிறாங்க. இவனும் தன் சந்ததியை கொடுத்துட்டான். பலிபீடத்துல ஈசாக்கை வைத்துட்டான். எப்படின்னு யோசித்து பாருங்க. பலிபீடத்துல ஈசாக்கை வைக்கிற வாக்குத்தத்தத்தை எங்க வைக்கிறான்? பலிபீடத்துல வைக்கிற வாக்குத்தத்தை சுந்தரிக்கு கானானுக்கு பிரயாணிக்கிறான். ஈசாக்கை கொண்டு போய் ஆராதித்து அவனை பலியிடு என்று சொன்ன பொழுது அதிகாரியிலிருந்து ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம் பண்ணிக்கிறான். மலைகளும் பள்ளத்தாக்களும் ஏறி இறங்கி மலையை பார்க்கிறான். மோரியா மலையை பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் ஈசாக்கை வைத்து ஆராதித்து அவனை பலிபீடத்துல வைக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க என்ன செய்ய போறாங்க? அதிகாரி எழுவதா? அது எங்க வம்சத்திலே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. அல்லேலூயா. 3 நாள் பிரயாணமா? இது எங்கடா பிரயாணம்? நம்ம சர்ச்சு பக்கமே போக மாட்டோம், பிரயாணித்து. அதனாலதான் ஆபிரகாம் பெருகி இருக்கிறான். அதனாலதான் ஆபிரகாம் வாக்குத்தை சுதந்திரத்துக் கொண்டான். அதனாலேயே ஆபிரகாம் தனித்தவனாய் இருக்கிறான். நீங்களும் தனிச்சே இருங்க, தப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஜால்ரா வச்சுக்கிட்டு சேர்ந்தவன் தான் உன்னையோட சேர்ந்து துதிப்பேன். நீ இல்லன்னா நானே கர்த்தரோட துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட
ஆபிரகாமுக்கு இவர் குமாரனாக இருக்க வேண்டும். அப்படிதானே போட்டிருக்கு, ஆபிரகாமின் குமாரன் எழுதப்பட்டிருக்கு. என்னங்க ஒரு அநியாயம் இது! இயேசுவை போய் ஆபிரகாமின் குமாரன்னா, ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி படைச்சுட்டான், எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு படைத்து விட்டான். ஆபிரகாமின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? என்ன ஒரு இது இருந்தா சிலுவையில மரித்த ஒருவரை போய் அவங்களோட இணைப்பீங்க? அம்மா வேலையா சொல்லுங்க. சிலுவையில மரித்தவர், ஓய்வு நாளை கைகொள்ளாதவர், இப்படி அநியாயமா மரிச்ச ஒருவரை போய் ஆபிரகாமின் குமாரன் சொல்லுங்க. ஆபிரகாம் குமார் யார் தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்கிறாரா அவரு? தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாரா அவரு? வச்சிருக்கிறாரா? இவரு நிறைவேற்றி இருக்கிறாரா? அல்லது ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரா அல்லது சந்ததி வைத்திருக்கிறாரா என்று சொல்லி இன்றைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 28 பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இதோ பரமேறி போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சமீபத்தில் வந்து 18 அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்த இயேசு, கல்லறையில வைக்கப்பட்ட இயேசு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. ஏன் சகல ஜாதியை சீசராக்கணும்? ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் அவ்வளவு பெரும் ஜாதிக்கு தகப்பனா இருக்கிறான். அத்தனை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். அத்தனை வாக்கு தத்தங்களுக்கு உரியவனாக மாறி போனான். அத்தனை தீர்க்கதரிசனங்கள் அவனுடைய சந்ததியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அத்தனை தலைமுறையினர் அவனை என்ன பண்றாங்க? தகப்பனாக ஆபிரகாம் என்று புகழ்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஆபிரகாம் பேசஸ் ஜீசஸ் வச்சீங்கன்னா இப்ப அதை விட அதிகமாக மகன் செழிக்க வேண்டும், குமாரன் செழிக்க வேண்டும். குமாரன் அப்படிதான் இருக்கணும். ஆபிரகாம் மாதிரி இருக்கு. இன்னொரு ஆபிரகாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இவர் 12 கோத்திரத்தார் தான், முஞ்சி போனா 13 கோத்திரத்தார் தான். ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, எத்தனை ஜாதிகள் இன்றைக்கு இயேசு அப்பான்னு கூப்பிடுறாங்க. தகப்பனாகிய எங்கள் இயேசு மகா ராஜாவே என்று கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஜாதிகள்! இங்கே எத்தனை ஜாதி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சும்மா கேட்டா தெரிஞ்சுப்ப. நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க? நான் சொல்ற ஜாதி நேரம். தமிழ்நாட்டில் பிறந்து இத்தனை கவுண்டரு, முதலியாரு, செட்டியாரு, கோனாரு, நாடாரு, வந்தாரு, போனாரு, எல்லாரும் வந்து எடுத்தீங்கன்னா இது நமக்குள்ளே இத்தனை இருக்குது. அன்னைக்கு நான் எத்தனை சொன்னேன், இத்தனை ஜாதிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னேன், ஒரு கணக்கு சொன்னேன். இதுல அப்ப நீங்க அடுத்து நீங்க மலையாளம் போனீங்கன்னா, அடுத்து நீங்க கன்னடம் போனீங்கன்னா, அடுத்து நீங்க இப்ப பாருங்க எத்தனை திரள் ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து தகப்பனாக இருக்கிறார். சொல்றாரு, குமாரன் ஜாதிக சகல ஜாதி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாரும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்கள் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. எத்தனை பேர் இயேசு அப்பான்னு கூப்பிடுறீங்க? உங்க ஜாதிக்கு அவர் தானே தகப்பன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு அவர் தானே தகப்பன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஜாதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு, திரள் ஜாதிகளுக்கு தகப்பனா இப்ப இயேசு இருக்கிறாரு. வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆசீர்வாதம் நிறைந்தவர். உலகிலேயே இவர் ஒருவர் தான் பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல வாக்கு தத்தம் நிறைந்தவர் யாராவது இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து செய்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து தந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை திறந்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அவர் ஆபிரகாமின் குமாரன் சொல்ல அப்படி காலை தூக்கி விட்டுக்கலாம் இல்லையா? தேவாதி தேவனுடைய சன்னிதானத்துல என்ன செய்யலாம்? நான் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்லலாம். எப்படி அவரை போல உனக்கு அவன் நீ பணக்காரனா, அல்லது நீயும் அது போல மதிப்பு மிக்கவனா, நீ அது போல பதவி நிறைந்த அதிகாரம் மிக்கவனா? ஆமா, இயேசு கிறிஸ்துவை போல உலகத்திலே அதிகாரம் பெற்ற வேறொரு உண்டா? சொல்லுங்க. ஆபிரகாமை காட்டிலும் என்னவா இருக்கிறார்? பெரியவரா மாறிட்டார். இப்ப சொல்லுவா, குட்டி 8 அடி பாஞ்சா, சாரி தாய் 8 அடி பாஞ்சா குட்டி பாஞ்சாரா இல்லையா? சொல்லுங்க. 16 பாஞ்சாரா இல்லையா? அல்லேலூயா.
கர்த்தர் நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பாடுறே அசைச்சிட்டாரு. இவங்க செஞ்சதை காட்டிலும் இவர் என்ன பண்றாரு தேவனுக்கு? ஏன்? குமாரனை தான் வைத்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. குமாரனை காட்டிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக வேதம் முன்னாக அறிவித்தது என்று வேதமே சொல்லுது. நீ திரள் சகல ஜாதிகளும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாம் சுவிசேஷமாக வேதம் முன்னதாகவே அறிவித்து விட்டது. உங்களுக்கும் நான் அறிவிக்கிறேன். குமாரனை அறிந்தவர்களே பிதாவையும் அறிவார்கள். குமாரனை அறியாதவன் பிதாவையும் அறிய முடியாது. குமாரன் இல்லாமல் பிதாவை அறியவே முடியாது என்று வேதமே அப்படி சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு நிறைய காமிக்க போறேன் அந்த வார்த்தை எல்லாம். இன்றைக்கு இல்ல, கர்த்தர் நல்லவர். அதை நீங்க உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பின்பதாக இன்னொருனை காண்பித்தேன், மோசே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வரப்போகிற குமாரனை மோசேக்கு தேவன் என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார். வரப்போகிற குமாரனை, இந்த சந்ததியிலே பெறப்போகிற குமாரனை, பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை, உடன்படிக்கையை மோசேக்கு நினைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களா. யாத்ரா 3 பாருங்க. யாத்ரா 3வது அதிகாரத்துல எங்க வந்து கனெக்ட் ஆகிறாரு பாருங்க. யாத்ரா 3ல பாருங்க. அதுல 2வது வசனத்துல வந்து தரிசனமாகிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்சின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னி ஜுவாலையினால் ஜுவாலித்து எரிந்தும், அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு அற்புத காட்சியை மோசே பார்க்கிறான். கிட்ட போய் பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் பேசுறார், நீ உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. எகிப்துக்கு அனுப்புவேன், உன்னை பார்வன் நிறுத்துவேன், 7 ஜாதிகள் கொண்ட ஜாதிகளிடத்துல உன்னை என்ன செய்வேன், அங்கிருந்து எல்லா ஜாதிகளையும் கொண்டு வந்து தன்னுடைய ப்ராஜெக்டை சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்ல, அதை மாத்திரம் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். பாருங்க 11வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும், 2 காரியம் தான் சொன்னாரு. பார்வோனிடத்துக்கு போ, நான் அப்படி நடத்த போறேன். 2வது அங்கிருந்து ஜனங்களாம் கூட்டிட்டு வா. இது 2 சொன்னார். 2யுமே சொல்லி என்ன சொல்றான் பாருங்களேன். பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். என்னால எப்படிங்க முடியும்? ஏங்க ராஜா போய் எப்படி நிக்கிற? அதுவும் இந்த பசங்க எப்பயுமே நான் சொன்னதை கேட்காத ஆளுங்க இவனுங்க. நம்ம விசுவாசிங்க மாதிரி என்ன இதுல அவங்க கேட்கிற ஆள் கிடையாது, கேட்காது இருக்கு அவங்கள்ட்ட. அமைன்னு சொல்லுங்களேன். என்ன இருக்கு? அந்த காது என்னது? கேட்காது. அல்லேலூயா. அந்த காதை எத்தனை பேர் 6 லட்சம் குடும்பமே கேட்காது. இவங்கள்ட்ட நம்ம போய் பட்ட பாடு எப்படி பட போறான்னு தெரியலையேன்ட்டு அவன் யோசிச்சு, ஐயோ என்ன மட்டும் அனுப்பிடாதீங்கன்ட்டு என்னை அழைத்த, நான் எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லைங்க, என்னை ஒரு பொருளாவே எண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட, அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். சூப்பரா சொல்றாரு பாருங்க, நான் கூட இருப்பேன்பா. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றா. இந்த தேவனை, யெகோவா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தை. அங்க 2 ஆராதனை பத்தி தேவனை பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், எகிப்துல ஒரு ஆராதனை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்துல ஒரு ஆராதனை செய்யறாங்க. போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். போன முந்தின வாரத்துல என்ன செய்யறாங்க? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். 2 விதமான ஆராதனை. ஒரு ஆராதனை எகிப்துல செய்யறான், இன்னொரு ஆராதனை சீனாய் மலையில நடைபெறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆராதனையில அடையாளம் என்ன? எகிப்திலே அடிக்கப்பட்டு, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு, அது ரத்தம் பிடிக்கப்பட்டு, அது அந்த ரத்தம் நிலைக்கால்களை பூசப்பட்டு தெளிக்கப்பட்டு பஸ்காவாகிய ஆராதனையை நீங்க என்ன செய்ய? எகிப்தில நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றின பின்பு எங்க வந்துருவீங்க? நீங்க எகிப்திலிருந்து ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்ய, சீனாய் மலையிலே அங்கே ஆட்டுக்குட்டியோட அடையாளம் அங்கே வந்துருச்சு. இயேசுவை அறியாம நீ என்ன அற்புதம் கிடையாது, அதிசயம் கிடையாது, வல்லமை கிடையாது. போனால சொன்ன குமாரனை ஆபிரகாம் அறிந்ததுனால வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான். குமாரனை ஆபிரகாம் அறிந்ததுனால தீர்க்கதரிசனங்களை பெற்றுக்கொண்டான். குமாரனை அவன் அறிந்ததுனாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். குமாரனை அவன் அறிந்ததுனாலே அவன் ஒருவனா இருந்த ஆபிரகாம் 100 வயதுல அவன் பிள்ளை பெற்று அது சந்ததி திரட்சியாகி இப்ப நிக்குது.
சாட்சியா நிக்குது. குமாரனை இப்போ மோசே அறிந்து கொள்ளுகிறான். என்ன பெறுகிறான்? கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள. எங்கே பெற்றுக்கொள்கிறான்? சீனாய் மலையிலே ஆராதிக்க மோசே மேலே ஏறி போகிறான். 40 நாள் இரவும் பகலும் அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்து தேவனை காண்கிறான். ஏன்? குமாரனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? இதோ 10 கற்பனை நான் எழுதி தருகிறேன். இந்த கற்பனைகளை குமாரன் நிறைவேற்றுகிற கற்பனைகள் என்று சொல்லி மோசேக்கு அவர் தருகிறார். நீ நிறைவேற்ற முடியாதுப்பா, கொஞ்சம் அப்படி டச் பண்ணலாம். குமாரனை விசுவாசினா நிறைவேற்றலாம். குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கற்பனை நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பினவர்கள், ஏன்னா அவர் நிறைவேற்ற முடியாது, குமாரன் தான் நிறைவேற்ற நம்பி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, சீனாய் மலையிலே குமாரன் நிறைவேற்றும் ஆராதனையை, குமாரன் நிறைவேற்றுகிற ஒரு காரியத்தை ஆராதனையாக மோசே பெற்றுக் கொள்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நேற்று முதல் பாத்தீங்கன்னா அந்த மோசே மிகவும் அற்பமா எண்ணப்பட்டவன். ஆபிரகாமும் அப்படியே அற்பமா எண்ணப்பட்டவன். ஏன்? இவனுடைய அறிவு அங்க வேலை செய்யல. இவனுடைய நாணம் எகிப்திலே தள்ளப்பட்டு விட்டது. இவனுடைய பலம் பாருங்க ஒன்றுமில்லாமல் போயிருச்சு. யாரும் நம்ப முடியல. அற்பமாக எண்ணப்பட்டு மொசபதோமியா போய் என்ன செய்யறாங்க? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அற்ப பதராக எண்ணப்பட்ட இவன் குமாரனை விசுவாசித்த பொழுது, ஆபிரகாம் ஒன்றுமே இல்லாத போது, ஆசீர்வாதங்கள் இல்லை, அவன் வாழ்க்கையில தலைமுறை இல்லை, அவன் வாழ்க்கையில எந்த விதமான சுக துக்கங்கள் இல்லாத போது, ஆபிரகாம் தேவனை சந்தித்த பொழுது குமாரன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடனே சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு விட்டான். அதுக்குதான் நாமளும் ஏசியான்னு போதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் பெறுவதற்காக தான் ஏசியான்னு போதிக்க வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இப்ப மோசே அறிந்து கொள்ளுகிறான். எந்த எகிப்திலே அவன் தள்ளப்பட்டானோ, எந்த எகிப்திலிருந்து அவன் ஓடி வந்து விட்டானோ, அதே எகிப்திலே போய் இவன் என்ன செய்யறான்? அற்புதங்களை செய்கிறான். யார் மூலியமா? குமாரனை அழிந்து கொண்டு விட்டான். அவனுக்கு பயம் கிடையாது. குமாரன் பயப்படவே மாட்டார் இல்லையா? குமாரன் மூலியமாகத்தான் அற்புதங்கள் நடக்கும். அதே எகிப்தில் ஏற்கனவே மோசே இருந்திருக்கிறான், ஆனா ஒண்ணு நடக்கல. ஆனா இப்ப யாரை கொண்டு போறான்? குமாரனுடைய காரியங்கள், அடையாளங்கள். அங்கே எகிப்து முழுவதும் 6 லட்சம் வீடுகள், 6,03,000 வீடுகள்ல குமாரனுடைய அடையாளம் ரத்தமாக பூசப்பட போகுது, தெளிக்கப்பட போகுது. பஸ்காவாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆராதனை செய்ய போறாங்க. குமாரனை அறிவிக்க. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மறுபடியும் எங்க வருவாங்க? சீனாய் மலையிலே பெரிய சத்தம், எக்கால சத்தம் கேட்க அங்கே ஒரு ஆராதனை நடக்குது. 2 ஆராதனை நடக்குது. என்ன செய்யலாம்? அற்பமா என்ன நினைச்ச அந்த இடத்துல, அற்பமா நினைச்ச இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் இப்ப மோசே எப்படி பண்றாரு? வேற லெவல்ல ரட்சகனாக வைக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட ஆபிரகாம் அன்றைக்கு எதை வச்சாரு? ஜாதிகளுக்கு தகப்பனாக, விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாற்றி விட்டார். இன்றைக்கு இவன் என்ன செய்யறாரு? இந்த அடையாளம் நிறைவேற்றினாரு. இப்ப கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், பிரமாணங்கள், நியமங்கள், விதிகளை பின்பற்றுகிற அப்படிப்பட்டதான ரட்சகனாக, அற்புத மனிதனாக மாற்றம் அடைகிறான். ஏன்? குமாரனை விசுவாசிக்கிறான். கற்பனை, கட்டளைகள் பிரகாசிக்கிறான். பாருங்க, இவ முகத்தை பார்க்கிறவங்கள அற்பமா எண்ணப்பட்ட மோசே முகம் எப்ப பிரகாசிக்குது? சீனாய் மலையில ஆராதனை செய்து வருகிற அவனிடத்துல அவன் முகமே பிரகாசமாக இருக்கிறது. இவங்க முகம் எப்படி இருக்குது சொல்லுங்க? சுத்தி இருக்கிறத பார்த்தா அற்பங்க. என்னெல்லாம் ரொம்ப வீட்டுல மதிக்கிறது இல்ல, நாட்டுல மதிக்கிறது இல்ல, உறவுகள் மதிக்கிறது இல்ல, எவனும் சட்டம் பண்றது இல்ல. நான் இங்க போனா என் முகத்துக்கு நேரம் வர ஒதுங்கி கூட போறானுங்க. இவெல்லாம் அதுக்கு வந்தான்னு சொல்றாங்க. அற்பமா இன்றைக்கு என்ன பண்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அற்புதமாய் உங்க முகங்களை கலை மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்? நீங்க குமாரனை அறிந்து கொண்டிருக்கிறீங்க. குமாரனை அறிய நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் நீங்க தான். குமாரன் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். குமாரன் நீங்க அறிய யார அறிஞ்சிருவீங்க? நீங்க பிதாவாகிய தேவனை அறிய போறீங்க. அல்லேலூயா. கற்பனை, கட்டளைகளை இப்ப இவன் நிறைவேற்றினதை போல எப்படி ஆபிரகாம் திரள் கூட்டம், ஜாதியான வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு பெரிய தொகுப்புக்கு அவனா உரிமையாளனா மாறினதை போல இப்ப இயேசு கிறிஸ்து இவர் பெரிய ரட்சகர். யாரு? மோசே. இப்ப எப்படி இவர் மாறுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து
கற்பனைகள் கட்டளைகள் நிறைவேற்றுகிற ரட்சகராய் இயேசு இருக்கிறார். எந்த கற்பனைகள்? 10 விதமான கற்பனைகள். கவனிக்கிறீங்களா? 10 விதமான கற்பனைகளையும் இயேசுதான் என்ன நிறைவேற்றாரு? சிலுவையிலே நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யார் அழைக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்பு உண்டு. அவன் வியாதிஸ்தனா இருக்கலாம், குஷ்டரோகியா இருக்கலாம், திமிர்வாதக்காரனா இருக்கலாம், பிசாசு கூட பிடிச்சிருக்கலாம். இயேசு அவனை அழைத்து விட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான். எருசலேமிலே பஸ்காவாக அடிக்கப்பட்டு பாருங்க, எப்படி எகிப்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்கா ஆராதனை நிறைவேறிச்சோ அதே போல இயேசு கிறிஸ்து எருசலேமில் அடிக்கப்படுகிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக. பின்பதாக சீனாய் மலையில எப்படி அடையாளமாக கற்பனைகளை கொடுத்தாரோ அதே போல அந்த கற்பனை நிறைவேற்றும்படியாக கொல்கதா மலை மேல சிலுவையிலே நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிறார். எப்படி அடையாளம் பாருங்க, இதுக்கு அதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. முடியுதா? உங்களால பார்க்க முடியுதா? அல்லேலூயா. உள்ள வந்து உட்காருங்க. வந்து முக்கியமான காரியம் அது. இயேசுவை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உன்னத பலியாய் தந்து நமக்கெல்லாம் ரட்சகரானவர் தான். பிரமாணங்களை அங்கே நிறைவேற்ற ரட்சகர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தையும் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை நமக்காக திறந்தவர் இவர், சுதந்திரித்தவர் இவர். வாசிங்க பாருங்க, மத்தேயு 27 பாருங்க. மத்தேயு 27ல எப்படி இருக்கு பாருங்க. 27:50 இப்படி சொல்லுது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். கொல்கதா மலை மேல ஒரு சிலுவை நாட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார்? 10 கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும். மோசே இடத்துல கொடுத்த 10 கற்பனை நியாய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவராக சிலுவையிலே நிற்கிறார் கொல்கதா மலை மேல. சீனாய் மலையில எப்படி இடிமுழக்கம் உண்டானதோ அது போல கொல்கதா மலை மேல ஒரு இடிமுழக்கம் உண்டாகிறது. என்ன சத்தம்? அது இயேசுவின் சத்தம். அது மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திடர்ந்தது, அநேக பரிசுத்த சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். குமாரன் நிறைவேற்ற போகிற கட்டளைகளை குமாரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி நிறைவேற்றார் பாத்தீங்களா? எப்படி 2க்கும் உள்ள பொருத்தத்தை பாருங்க. எப்படி நிறைவேற்றுகிறார். சீனா மலையில பெற்றுக்கொண்ட கட்டளைகளை இயேசு கிறிஸ்து எருசலேம் கொல்கதா மலை மேல நிறைவேற்றுகிறார், தன்னை பலியாக தந்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நான் முதலாவது சொன்னேன் அது பிதாக்கள், 2வது சொன்னேன் அது ரட்சகர்கள் இல்லையா. 3வது ஒரு டாப்பாடு இருக்கிறான், அது யாரு? ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த கட்டம் போறோம் பாருங்க. பாருங்க, இந்த ராஜாக்கள்லயே டாப்ல இருந்தவன் யாருன்னு சொன்ன? தாவீது. இந்த தாவீது கொஞ்சம் கூப்பிடுப்பா, உள்ள கூப்பிடு. ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல அசைவாடினார் ஆவியானவர். அது போல ஜலத்தின் மேல அசைவாடும்படியாக அல்ல, நாம் உண்மையாகவே தண்ணீர்ல அசைவாட வந்திருக்கிறோம். ஒரு 15 நிமிடம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தன் குடும்பத்தாரால், தன் இனத்தாரால், சத்துருக்களால் கூட அற்பமா எண்ணப்பட்டவன் தான் அந்த தாவீது. ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டான் தாவீது. ஆபிரகாம் எப்படி அற்பமா எண்ணப்பட்டு பின்பதாக குமாரனை அறிந்து எப்படி ஒரு செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நித்திய மகிமையின் மாட்சிமைக்கு வந்தானோ, மோசே எப்படி குமாரனை அறிந்த பின்பு கற்பனைகள் கட்டளைகள் பெற்றுக்கொள்கிற ரட்சகனாக மாறிவிட்டானோ, அற்பமா எண்ணப்பட்டான் இல்லையா. இதே போலதான் தாவீதும் மிக அற்பமாக எண்ணப்படுகிறான். குடும்பத்தாரால, உறவுகளால, இனத்தாரால, சத்துருக்களால, ஜனத்தாரால அற்பமா எண்ணப்பட்டவன் தான் அந்த தாவீது. வாசிக்கணும் பாருங்க, சங்கீதம் 22 பாருங்க. அவனுடைய காரியத்தை சொல்ற, அவன் எழுதின சங்கீதம் தான் அது. கேவலமா இருக்கும். என்ன சொல்றான் பாருங்களேன், யாரால கைவிடப்பட்டன்னு ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. எங்க இருந்து ஆரம்பிக்கிற கைவிடுதல?
நம்ம நிறைய பேர் சொல்ற வார்த்தை தானே, தேவன் என்னை, அவருக்கு எனக்கு மேல என்ன இல்ல, அவருக்கு என் மேல என்னங்க இல்ல, சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, என்ன இல்ல, அல்லேலூயா, என்ன இல்ல, அக்கறை இல்ல, வீட்டுல சக்கரையும் இல்ல, அல்லேலூயா, அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன இல்ல சொல்றான் பாருங்களேன், எனக்கு உதவி செய்யாம நான் கதறி சொல்லும் வார்த்தைகளையும் கேளாமல் ஏன் தூரமா இருக்கிறீர். கர்த்தர் எனக்கு என்ன இருக்கிறாரு, தூரமா இருக்கிறாரு. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன். அப்படிதான் பண்றீங்க, பகல கூப்பிடுறீங்களா இல்லையா? உத்தரவு கொடியில் இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்த. எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின் அவரை நீர் விடுவித்தீர். என்ன சொல்றான் பாருங்க, பிதாக்களை இழுக்கிறான், நம்பிக்கை வைத்தவர்களை சொல்றான். நம்பிக்கை எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க நம்பினவங்களெல்லாம் நீங்க விடுவித்தீங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். பிதாக்களை அடையாளமா வைக்கிறான். நம்ம எப்படி ஆபிரகாம் எடுக்கிறோமோ, மோசே எடுக்கிறோமோ, அது போல தாவீது என்ன பண்றான், பைபிள்ல இருக்கிற ஆட்களை தான் எடுக்கிறான். பிதாக்கள்ன்றான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள் என்று சொல்லி எல்லாரும் மேல் நம்பிக்கை வச்சாங்க. எல்லாரையும் நீர் விடுவித்தீர். பாத்தீங்களா, ஒருத்தர் கூட விடல. இல்லைங்க, இந்த அவரை விட்டுட்டீங்க, இந்த இவரை விட்டுட்டீங்க எல்லாம் கதையே கிடையாது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, குமாரன் நம்பினால விடுவிச்சுட்டாரு ஆண்டவர். இவன் என்ன சொல்றாங்க, நானும் ஒரு புழு. நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு தூசி, நான் ஒரு பாசி. அல்லேலூயா. யோனா சொன்னால பாசி என் தலை சுற்றி கொண்டதுன்றாலும் அந்த மாதிரி நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷன் நிந்திக்கப்பட்டும். எப்படி சொல்றான் பாத்தீங்களா, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தாவீது எழுதின சங்கீதம். என்னை பார்க்கிறவங்க எல்லாரும், நம்ம சொன்ன பாத்தீங்களா, என்னை பார்க்கிறவங்க எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, என்ன தாவீது போச்சா, அல்லேலூயா. புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? தாவீது ஏதோ நல்லாவே எழுதுறான்னு நினைச்சிடாதீங்க. எப்படி பண்றாங்க பாருங்க, என்னை மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனத்தாரால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன்னு சொல்லி விட்டுருக்கலாம். அடுத்து சொல்றான், என்னை பார்க்கிறவங்க எல்லாம் ஒருத்தவன மிச்சம் இல்ல. என்ன சொல்றாங்க, பரியாசம் பண்ணி உதத்தை பிதுக்கி தலையை துலுக்கி, உதத்தை பிதுக்கிறான். உதத்தை எப்படி பிதுக்கினான்னு தெரியல, தலையும் துலுக்கிட்டான். தலையும் அப்பா அடேங்கப்பா, ஒருத்தன் வந்துட்டான் பாரு, வச்சு செய்ய போறேன், கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறோம், பரியாசம் பண்ணி தாவீது என்னப்பா நிறைய பாட்டு எல்லாம் பாடின, நிறைய அதெல்லாம் பண்ண, இதெல்லாம் பண்ண பாத்தியா, அல்லேலூயா. அவங்க சொல்ற அல்லேலூயா வேற, அல்லேலூயா அல்லேலூயா வேற, என்னது வேற அல்லேலூயா. என்ன செய்யறாங்க பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே. மேற்ற விஷயமே இதுதான். ரொம்ப நம்பினியப்பா கடவுளே நம்பினிய, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அவன் சொல்ற பெரிய பிடிஷன் என்ன, இவங்கெல்லாம் என்ன திட்ட மாதிரி விட்டுட்டீங்களா ஆண்டவன் சொல்லாம, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஓவரா நம்ம பைபிள் போன, ஓவரா துதிச்ச, ஓவரா ஆட்டமான்னு இல்ல நீயே, சர்ச்சில் உன்னை பார்த்தா அசைவாடிட்டு இருக்கிற, சர்ச்சில் ஓன்னு குதிக்கிற, அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ஏன்னா அபிஷேகத்துல ரொம்ப ரொம்ப குதிச்சவன், நடிக்கிறான்டா அவன் அவன் இது பண்றான்டா அவன். நான் உங்களுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆவியே இல்லையா, நாங்கெல்லாம் செய்ய மாட்டோமா? இவனும் ஓவரா போய் ஓன்றான், அல்லேலூயா ஓவரா சொல்றான், ஆமேன் ஓவரா சொல்றான். நான் இப்பதான் பண்ணிட்டு இருந்தேன் எங்க இதுல, எங்க சர்ச்சில் நம்ம அல்லேலூயா தான் சத்தம் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா நம்ம அல்லேலூயா தான், அவ்வளவுதான் இருந்துச்சு எனக்கு. ஓவரா பண்றாரு அந்த பிரதர். எப்ப ஓவரா பண்ணாரு அவரா தெரியும். கர்த்தர் நம்பிக்கையா தானே, விழுந்துட்டான் இல்லையா, கர்த்தர் நம்பிக்கையா இருந்தானே, அவர்களை விடுவிக்கட்டும், இவன் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். உங்க மேலதாங்க சொல்றாங்க, எல்லாம் என்னை சொல்லலைங்க, உங்களை சொல்றாங்க ஆண்டவரேன்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே ஒரு சார்பில் விழுந்தேன். இன்னும் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்குறான் ஆண்டவரே, அங்கேயே நான் என்ன செஞ்சீங்க, கர்ப்பத்திலே செத்துருக்க வேண்டியவன்பா நானு. நான் சொன்னேன்ல 4 வயசு செத்துருக்க வேண்டியவன், நான் 2 4 செத்துருக்க வேண்டியவன், இப்ப 40 கத்திட்டு இருக்கிறேன். 2 வயசுல சாக வேண்டியவன் நான்.
இன்னைக்கும் உயிரோட இருக்கிறேன். எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, சபையார் இருக்கிறாங்க, சபை இருக்குது. ஒருத்தன் படிக்க போயிருக்கிறாங்க. ஏங்க சர்ச்சு காலியா தான் எவனாவது ஒருத்தன் வந்து பிள்ளையாங்கிறதுக்கு படிக்க வைப்பானாங்க. லாபம் வருமா அதுல? எனக்கு தான் லாபம் வந்திருக்கா? லாபம் வர்றதெல்லாம் விடுவானுங்க பிள்ளைங்களை. கர்த்தர் பாருங்க அழைத்து இருக்கிறா. வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க தீர்க்கதரிசனமா அவன்கிட்ட. எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. வர்ற ஒவ்வொருத்தரும் நிப்பாடி சொல்றாங்களாமா, கர்த்தர் உன்னை அழைத்து வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் உன்னை நிறுத்தி இருக்கிறாரு, உன் நடத்தலாம் எல்லாமே கர்த்தர் தான் செஞ்சிருக்காரு. அவனுக்கு அந்த தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் உட்கார்ந்து 7 நாள் பாசிக்கிட்டு இருக்கான். ஹலோ, நாங்க கர்த்தரை நம்புறாளா நீங்க கர்த்தரை நம்புறாளான்னு நீங்க தான் செக் பண்ணிக்கணும். பட்டினியா விட கலப்பேன் நானு, கர்த்தரை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அதான் சொல்றான், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உன் சார்பிலே விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் நீர் என் தேவனா இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கேயே கனெக்ட் பண்ணிட்டான். என்னை எல்லாம் நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எட்ரா அச்சனடா ராமராஜ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன செய்யறாங்க? தாவீத எல்லாம் நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, எல்லாரும் அவமதிக்கிறாங்க ஆண்டவரே. என்ன செய்யறாங்க பாருங்க. தாய் சொல்றா, பாவத்தில் கர்ப்பம் தரிச்சிட்டான் பாருங்க. அவன் சொல்லுங்களேன். அவனே சொல்றான், பாட்டாளர் 51ஆம் சங்கீதத்துல. தகப்பன் சொல்றான், ஆடுகளை மேய்க்கிறவன் இவன். யாரா? தாவீத. அல்லேலூயா. சகோதரர்கள் அதோட ரொம்ப டாப்பு. கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் தானே நீ. உன் இருதயத்தின் எண்ணத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம் என்று சொல்லி சகோதரர் சொல்றாங்க. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்றாங்க இல்லையா? சவுல் ராஜா சொல்றான், காய்மகாரமா பாக்குறான், அப்படியே கண்களை விரிச்சு உங்களை அப்படிதான் பாக்குறாங்க. போறா பாரு, வச்சுக்கிறேன். அல்லேலூயா. காய்மகாரமா சவுல் பார்க்கிறான். யார் அவன்? இஸ்ரவேலின் ராஜாவன். இஸ்ரவேலில அல்லேலூயா. அல்லேலூயா. நகர்ந்துருச்சுன்னா நல்லவர். அமேன் சொல்லுங்களேன். ஆமா. சவுல் காய்மகாரமாய் பார்த்து அவன் மகா தந்திரவாதின்றான். யார? தாவீத. ஆமீன் சொல்லுங்களேன். அவளுடைய பிள்ளை இளவரசி சொல்றா, இளவல் சின்ன பிள்ளை சொல்றா தாவீதுக்கு, காதல் மனைவி சொல்றா மீகா, அற்ப மனுஷன் பாணி. அல்லேலூயா. யாரு? தாவீத பார்த்து அற்ப மனுஷன், அற்ப மனுஷரில் ஒருவனா நீ இருக்கிறன்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றா. அவனும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி சகலவஸ்திரம் திருத்தவனா இருந்தான். ஆனா இவ கண்ணுல எப்படி இருக்கிறா? வேற மாதிரி இருக்கான். அப்படின்னு சொல்லுங்க. கோலியாத் பார்த்து தாவீத பார்த்து சொல்றான், உன்னை பிச்சி காட்டு மிருகங்களுக்கு பாதி பாதி காட்டு பறவைகளுக்கும் உனக்கு என்னவா கொடுக்க போறேன்? உணவா கொடுக்க போறேன்றான். யாரு? கோலியாத். சத்துருக்கள் சொல்றேன், சத்துரு நிந்திக்கிற சொல்றேன். அல்லேலூயா. வந்து பிச்சை எடுத்துறாங்களா இல்லையா? அவங்கள என்ன பண்ணிடுவான் தெரியுமா? ஆகா ஓஹோ, யார் இவெல்லாம்? சத்துருக்கள், வஞ்சகர்கள், தந்திரவாதிகள் இல்லையா? பிசாசு ஒரு முறை அவனை சாத்தான் தாவீதை ஜனங்களை எண்ணும்படியாக அவனை ஏவினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். மிருகம் அவனை சூழ்ந்து கொண்டது. சிங்கம் வந்து சூழ்ந்துக்குது. இவன் ஆடு வைக்க போனா கரடி வந்து நிக்குது, அப்படியே வந்து நிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இரவு வேலையில வந்துட்டு அப்படியே தெரியும், எங்க இருக்குன்னு தெரியாது. கரடி கண்ணுதான் தெரியும். சண்டை போடணும். ஒரு நேரம் தேவ தூதனுடைய பட்டம் எருசலேமை அழிக்க, அவன் செய்த தவறு எருசலேமை அழிக்க கர்த்தருடைய பட்டயம் நீட்டப்பட்டிருந்த பொழுது கூட தாவீத தேவன் கைவிடவே இல்லை. ஏன்? அவன் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் ஒரு நாளும் விடவே இல்லை. ராஜரீகத்தை விடல, அபிஷேகத்தை விடல. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டு தரவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் பிடித்து கொண்டவனாக இருந்தான்.
ஆமீன் சொல்லுங்களேன். அற்ப மனுஷனாக எண்ணப்பட்டவன் தான், ஆனா தேவன் அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். நமக்கு புதுசா பாட்டை கொடுத்தாரு பாத்தீங்களா, வசனத்து மூலியமாக பாடல் என்ற போது என் இருதயம் பூரித்ததுன்னு அந்த வசனமும் வந்துருச்சு அதுலயே. இது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. பாட்டு எழுதும் போது என்ன மாதிரி இருந்திருக்கும், அதெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பாடும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னடா புதுசா பாடுறாரு, எல்லாம் வசனம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படித்தான் இருந்தான் தாவீது. அவனை கல்லெறிய பார்த்தாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிஞ்சு வேணாம் நமக்குன்னு நினைச்சாங்க. அதே மாதிரிதான் அப்படியே பாருங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கல்லெறிய பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவ. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊர் இருந்த செங்குத்தான பாறையில இருந்து தலைகளா தள்ளிவிட பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவ. ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் என்று சொல்லி இயேசுக்கு பேர், பட்ட பேர் வச்சாங்க. ஹலோ, பட்ட பேருங்க. பிசாசுகளின் தலைவன் யாரு? பெயல்செபூல். ஜனமெல்லாம் சொல்லிச்சு, ஏசு இந்த பக்கம் நிக்கிறார், வலது பாரத்துல இருக்கிறார், அடிக்கப்பட்டு சிவப்பான ஆடை தரிக்கப்பட்டு தலையில முள்முடி சூட்டப்பட்டு அடிக்கப்பட்ட ரத்தத்தினுடைய சேராக நிற்கிறார். இந்த பக்கம் பரபாஸ் நிற்கிறான். ஜனங்களெல்லாம் சொன்னாங்க, இவர் வேண்டாம் எங்களுக்கு, இவரால் எங்களுக்கு ஒரு நன்மை இல்ல, பரபாசை எங்களுக்கு தாரும் என்று சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய அசிங்கம் ஒரு ராஜாவுக்கு இருக்க முடியுமா? ஏங்க, நீங்க உங்கள்கிட்ட இருந்து சொத்தை கூட பறிச்சா கூட நீங்க சும்மா இருந்துருவீங்க. ஆனா உங்களை வெக்கப்படுத்தினவங்கள, உங்களை வேதனைப்படுத்தினவங்க அதை உங்களால தாங்க முடியும். ஒரு சொல்லு உங்களால தாங்க முடியுதான்னு யோசித்து பாருங்க. ஒரு சொல்லு சொன்னாலும் பசுமரி தாணி போல நிக்குது. ராஜாதி ராஜா அவர், தேவாதி தேவ குமாரன் அவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அவரை பார்த்து சொல்றாங்க, இவர் எங்களுக்கு வேண்டாம். மனிதரால் மறுதளிக்கப்பட்டது, ஜனங்களால் நிந்திக்கப்பட்ட தாவீதின் வேதனையை அவர் அடைந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அவமானம். பிரதான ஆசாரியர் சொல்றாங்க, கலகம் செய்கிறவன் இவன், கலகத்துக்கு ஜனங்களை தூண்டி விடுகிறவன் இவன், தேவ தூஷணம் சொல்லுகிறவன் இவன் என்று சொல்லி இயேசுவை காண்பித்தாங்க. நியாய பிரமாணத்திற்கு எதிரானவர் இவர், இவரை சிலுவையில் அறைய வேண்டும். எவ்வளவு பெரிய அப்பா. ஏதோ பண்ணதுக்கு ஜெயில போடுங்க, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஏதோ ஒரு குற்றவாளினா என்ன சொல்லுவோம்? ரொம்ப பேச மாட்டோம், ஜெயில போடணுங்க இவனெல்லாம், இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணுங்க. இத்தனை நாள் ஜெயில வச்சிருந்து 15-20 வருஷம் உள்ளே கிடக்கட்டுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க, அப்பதாங்க சரியா இருக்கும். என்ன சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து? யாரையும் ரத்தப்பழி சுமராதவர், யாரு எல்லாரையும் விடுதலை செய்தவர், எல்லாருக்கும் நன்மை செய்த ஒருவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம். செத்து போன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு. அம்மா இல்லையா சொல்லுங்க. பிசாசு அப்படிதான் சொல்றான் அவங்களை பார்த்து, நான் அவன் கூட இருக்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் எப்படி நீ கூட இருக்கா? செத்தா அவன் தான் இருக்க முடியும். அவன் மரணத்துக்கு அதிகாரி அவன் தானே கூட இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? நீங்க சொல்லுங்க, செத்ததுக்கு அப்புறம் எங்க இருந்தாரு? புரியுதா உங்களுக்கு? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், மத்தேயு 27 பாருங்க. சேம் அப்படியே இந்த தாவீதை என்னெல்லாம் சொல்லி பரட்டி எடுத்தாங்களோ அதே வார்த்தைகளை அப்படியே இங்கேயும் அப்படியே பார்த்தோம். எப்படி நம்ம வாசிச்சோம் அந்த வார்த்தைய, அதே வார்த்தை இங்க அப்படியே பார்க்க முடியும். 39 பாருங்க, 27, 39, 45வது பக்கம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, நாங்க வாட்சம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சங்கீதம் 22ல பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கின்னு இருக்குதா இல்லையா? அதே வசனம் வந்துச்சு பாருங்க, தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அப்படிதான் தாவீது சொன்னாங்க. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது இறங்கி வா என்று அவர் தூசித்தார்கள். அப்படிதான் எழுதுனாங்க. மனுஷரால் நான் தூசிக்கப்படுறேன், மனுஷன் நிந்திக்கப்படுறேன். அப்படியே பிரதான ஆசாரியன் வேதபாரன் மூப்பரும் பரியாசம் பண்ணி, அங்கதான் சொன்னாரு, பரியாசம் பண்ணி உதட்டை பிரிக்கி தலையை துலுக்கி மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்குள்ள திராணி இல்லை. கோலியாத்தை அடிச்சு இதை காப்பாத்தினா, தேசத்துல இருக்கிற சத்துருக்களெல்லாம் விரட்டி விட்டு தேசத்தை காப்பாத்தினா. ஆனா இவன் ஓடிட்டு இருக்கான் தாவீது. அது மாதிரி இயேசுவை பார்த்து சொல்றாங்க,
இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவைந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவன் தானே சொன்னான், அவனுடைய தாவீதோடது என்னது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை என்ன செய்யட்டும், ரட்சிக்கட்டும், அவர் மேல் பிரியமா இருக்கிறார், இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் என்று சொல்லிதானே அவன் தேவனிடத்துல பிரார்த்தனை பண்றான். இயேசு வருது, இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படி அவரை நிந்தித்தார்கள். ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த இடத்துல. சிலுவையே அசிங்கம், நிர்வாணம் அசிங்கம், அடிக்கப்பட்டது அசிங்கம், முள்முடி அசிங்கம், ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்குது. இவர் கீழே நின்று பரியாசம் பண்ணி தலையை துலுக்கி எல்லாம் போற வர ஜனம் எல்லாம் அவர் என்ன செய்யுது, ஒரு குற்றமும் செய்யலங்க. ஐயோ, இது ஒண்ணு புரியல எனக்கு தான். ஒரு குற்றமும் செய்யாம நிந்திக்கப்படுறாரு. எப்படி இருக்கு யோசிச்சு, அவமானமா இருக்குமா இல்லையா? அபிஷேகத்துல நிறைந்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்தத்தில் நிறைந்த இயேசு கிறிஸ்து, பாவம் அறியாத ஒரு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, கீழே இருந்தா அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை கோம பார்த்துருந்தா கதையை முடிஞ்சிருக்கும். பார்க்கவே இல்லை. அவர் கண்களில அன்பு அப்படியே தழும்புது. இங்க திரும்பி பார்த்தா கல்லெல்லாம் நிந்திக்கிறான். திருட்டு நாய்ங்க, திருட்டே தன் தொழிலா வச்சு எல்லாரும் எப்பயுமே அடிச்சு புடுங்குகிற, கொலை செய்கிற, வன்முறை செய்கிற கல்லர்களாம் நிந்திக்கிற அளவுக்கு ஆயிட்டார். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்துல இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தம் என்று கூப்பிட்டார். இப்ப என்ன சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சங்கீதம் 22 அப்படியே கோட் பண்றார். அந்த சங்கீதத்தை தான் நிறைவேற்றுகிறார். நிறைய பேர் சொல்றாங்க தேவன் கைவிட்டதா போல இயேசு புலம்பிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய காரியமும் சங்கீதம் 22 அவர் என்ன செய்யறாரு, அங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவனுக்கு நடந்ததுங்க, எனக்கும் அதே மாதிரிதான். நானும் அபிஷேகத்தை விடவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகத்தை விடாதவர் இயேசு கிறிஸ்து, அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, நியாய பிரமாணத்திற்கு எதிரானவர் இவர். ஆகவே சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள், அப்படியே அறைந்து விட்டார்கள். யோவான் 10 இடங்களா நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 10 இவர் யாருன்னு காண்பிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 10:7 பாருங்களேன். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியார் அவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாரு, ஜீவனை கொடுக்கிறார். அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிற, நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும், நன்மை செய்கிறவராய் பிசாசு அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர் சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவர் இவர்தான், ராஜரீகம் செய்தவர் இவர்தான், பிசாசை ஜெயித்த ஒரே ஒருவர் இவரே. பிசாசை ஜெயித்தவர் இயேசு ஒருவர், இவரே ஒருவரே. மரணத்தை ஜெயித்தவரும் இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் வலது பார்சத்திலே பாருங்க, இவர் ஒருவரே. பரலோகத்தை திறந்தவர் இவரே தான். இவர் சத்தமா மகா சத்தமாய் கூப்பிட்ட ஆவி விட்டபொழுது தேவாலய திரைச்சலை கிழிகிறது. என்ன அர்த்தம், பரலோக ராஜ்யத்தை திறந்தவர் இந்த இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பரலோகத்தை திறந்தவர் இவர் ஒருவரே. பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற ஒரே ஒருவர் இவர் மாத்திரமே. ராஜரீகம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா, ராஜரீகம். ஓ மை காட், fill me Lord. ஹல்லேலூயா. அவர் மடியில் இருக்க ஒரேவரான குமாரனும் இவரே, இவர் ஒருவரே. யாராலும் எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவரும் நம்முடைய நல் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே. எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டவர்கள் எல்லாம்
குமாரனை அறிந்த போது, குமாரனுக்காக வாழ்ந்த போது, குமாரனுக்காக காரியங்களை செய்த பொழுது என்னங்க ஆயிட்டாங்க? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான் ஆபிரகாம், தீர்க்கசனை பெற்றுக்கொண்டான் ஆபிரகாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் ஆபிரகாம். நீங்க இன்னைக்கு குமாரனை அறிந்து கொண்டு இருக்கு, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆபிரகாம் கிடைச்சது சொல்ல, உங்களுக்கு கிடைக்க போறத நான் பேசிட்டு இருக்கிறேன். வாக்குத்தத்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறாரு, தீர்க்கசனம் உங்களுக்காக அருளப்பட போகிறது, ஆசீர்வாதம் உங்களுக்காக வரப்போகுது. அது மாத்திரம் தலைமுறை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. ஆபிரகாம் கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு உலகத்தை சுதந்திரப்பான வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேற போகுது. ஆத்மமா எண்ணப்பட்ட ஆபிரகாம் தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டான். கானான் அவனுக்கு சொந்தமாயிற்று. ஆர்ப்பமா எண்ணப்பட்ட மோசே, துரத்தி விடப்பட்ட மோசே, பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மோசேக்கு குமாரன் அறிவிக்கப்படுகிறார். 2 வித ஆராதனை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒன்று எகிப்திலே ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்கா நியமனம், 2வது சீனாய் மலையின் மேல் இயேசு நிறைவேற்ற போகிற கற்பனைகளை பெற்றுக் கொள்ளுதல். 2 ஆராதனைக்கும் மோசே கரெக்டா வந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். கரெக்டா அதை ஆராதிச்சதுனால ரட்சகனாக அற்புதம், அதிசயம், அடையாளங்கள், வல்லமைகள், செங்கடலை பிளக்கிறவனாக இல்லையா, செங்கடலை பிளக்கிறவனாக, தண்ணீர் வனாந்தத்திலே பிடிக்கிறவனாக, 10 விதமான அடையாளங்கள், காடை எல்லாம் வந்து வெளுகுது, மன்னாவை பெற்றுக் கொடுத்தான். அவன் முகமுகமாய் தேவனை தரிசித்து கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் பிரமாணங்களை பெற்றுக் கொண்டு வந்து ரட்சகனாய் மாறி நிற்கிறான். குமாரனை அறிந்து கொண்டதுனால உங்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய கிருபையை நீதான் முன்னாடி ஓடிட்டு இருக்கிற. யாருக்கு அறிவிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான், யார் குமார் நிறைவேற்ற போகிறவர்களுக்கு, குமாரனை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் குமார் நிறைவேற்ற போகிற கட்டளைகளையும் கொடுக்க முடியும். நீங்க கட்டளைகளை பெற்றுக்கொண்ட, அது மாத்திரமல்ல, ராஜரீக அபிஷேகம் உனக்கு காத்திருக்கிறது. ராஜரீகம் காத்திருக்குது, ராஜரீக அபிஷேகம் உங்களுக்கு காத்திருக்குது. கண்களை மூடி மேல கரங்களை மேல உயர்த்தி, தன் குடும்பத்தால, இனத்தாரால், சத்துருக்களால அற்பமா எண்ணப்பட்ட தாவீது ராஜரீகத்தை விடவே இல்லை. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து அவன் இருதயம் திறக்கிறது கர்த்தர் முன்பதாக நின்று. அப்படியே இயேசு கிறிஸ்துவும் ஹல்லேலூயா பரியாசம் பண்ணப்பட்டா, பெரிய அவமானம், ராஜாவா இருந்தா பெரிய அவமானத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா பாருங்க, பிள்ளைங்கெல்லாம் கூட சொன்னாங்க, அப்சலோம் சொன்னான், எங்க அப்பனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி காட்டிலே, இப்ராஹிம் காட்டிலே யுத்தம் செய்கிறவனா இருந்தான். எவ்வளவு பெரிய அவமானம் தாவீதுக்கு. பின்பதாக அதோனியா ராஜாவேன்னு சொல்லி எழுப்பினான். அப்பாவை விட்டுட்டு, அப்பா இருக்கும்போதே எழுப்பினான். ஆனால் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழுப்பின எல்லாரையும் தேவன் முறியடித்து போட்டார். ஏன்? அவங்கிட்ட தான் அபிஷேகம் இருக்குது. தள்ளவே பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அபிஷேகம் இருக்கு அவன்கிட்ட, ராஜரிகம் அவன்கிட்ட தானே இருக்குது. தேவன் உனக்கு அப்படி செய்யட்டும். குமாரனை நீங்க அறிந்து கொண்டிருக்க உன்னை தேடி வாக்குத்தத்தங்கள் வரும், உன்னை தேடி தீர்க்கதரிசனம் நிறைவேறும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, உனக்கு 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 தலைமுறைகள் நித்தியமாக நீதிமன்றங்களை கர்த்தர் தருவார். உனக்கு வெளியேறப்பட்ட பிள்ளைகளும் சந்ததியில பிறப்பாங்க, ராஜாக்கள் பிறப்பாங்க, ராஜரிகம் பண்ணவங்க பிறப்பாங்க. ரட்சகனாய் மோசே நிக்கிற கற்பனை கட்டளை நிறைவேற்றி அதே தேசத்துல எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னானோ, எந்த இடத்துல கூனி குறுகி ஓடி போய் ஒளிந்து கொண்டானோ, அந்த இடத்துலயே அவன் முக கலையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணிவிட்டார். தாவீது அற்பமாக மனுஷர்கள் எண்ணப்பட்டான். பொண்டாட்டியே திட்டான், காதல் மனைவி தூணி எல்லாம் ஒரு மனுஷனான்றா. அவன் சொல்றான், என்னை மேன்மையானவனாக பார்க்கிற கண்களிடத்துல அவர் என்னை பார்த்தா போதும் என்ன பாத்தீங்களா? அங்கதான் அவர் என்னை மேன்மையாக பார்க்கிறார். மனுஷர் கண்களில் அற்பமாக எண்ணப்படலாம், மனுஷர் முன்பதாக நீங்க அற்பமா எண்ணப்படலாம், தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரகபு சந்த ரந்த ரகபரனனா ரெனி சந்த ரிகபோனோ ஷிதோரோ புபஹந்தரோ கிரிமி. ஹல்லேலூயா. மனுஷர் பார்வையிலே, மனுஷருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதா சிலதெல்லாம் எண்ணப்படும். ஆனா தேவனுடைய பார்வை வேற மாதிரி பாப்பார் ஆண்டவரு. ஓ ரிகபு சந்த ரந்தன ஹந்தரோ கிரினி ரபரகபரோடி கரடி சந்தரகனா ரிகனந்தரபனோ திரினி ரிபலா கரபனா.
மிஹந்தருனி ஷிக்கரந்தரபனா ஓரி கவுஷந்தர கரபனந்தல்ல கோபோ. Hallelujah, 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 hallelujah. Rikamashantarabana. Oh, hallelujah, 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 hallelujah. Nikavarana shantaroba. நாம் மகிமைப்படுவதாக, நாம் மகிமைப்படுவதாக. மனுஷனுடைய பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டவைகள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. தேவனுடைய பார்வை விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறவர்கள் எல்லாம் மனுஷருக்கு என்னவா இருக்குது? அற்பமா இருக்குது. ஆண்டவரே, உம்மிடத்துல நான் விசேஷமாய் காணப்படவே விரும்புகிறேன்னு சொல்றோம். கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விசேஷித்தவனாய் பார்க்கிறேன். மனுஷ கண்கள் நான் அற்பமா எண்ணப்படுறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். போயிட்டு போறான் போங்க. ஆனா உம்முடைய பார்வையில எப்பொழுது விசேஷித்தவனா என்னை பார்க்கிறீங்க. நாம மகிமைப்படுவதாக. நாமும் எழுந்தருளட்டும். குமாரனை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள, ஆழங்களை அறிந்து கொள்ள, இன்னும் தத்துவத்தில் அறிந்து கொள்ள, இன்னும் வார்த்தையில் அவரை அறிந்து கொள்ள, வசனத்துல இன்னும் அறிந்து கொள்ள, அவரை ஆராதனை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள, துதிப்பதுல இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள, இன்னும் உணர்வுபூர்வமே அறிந்து கொள்ள, என் கண்ணீரின் பாதையில நடந்தாலும் அந்த கண்ணீரில் அவரை அறிந்து கொள்ளும்படியாக என் இருதயத்தின் அந்த வேண்டுதல்களை இருதயத்தின் பிளந்தாலும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக நான் நிற்கிறேன்ப்பா. கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.